என்னங்க, ஏன் இப்படி தேவையில்லாம பேசி இவங்க கிட்ட வாங்கி கட்டிக்கிறீங்க? இந்த வீட்டுல யாராவது எப்போது உங்களை மதிச்சிருக்காங்களா? அப்புறம் இப்படி முட்டாள்தனமா பேசி அவமானப்படுறீங்க. மூத்த மகனாச்சன்னு இவரும் மதிக்கிறது இல்ல, அண்ணனாச்சன்னு இவரும் மரியாதை கொடுக்கறது இல்ல. அப்புறம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, எந்திரிச்சு உள்ள வாங்க. ஏய் வாடி. சரோ ஐயா, என்னம்மா? தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணிக்காதீங்க. எப்படிங்க எடுத்துக்காம இருக்க முடியும்? நடந்ததெல்லாம் பாக்குறேன், கேக்குறேன். பெத்த தகப்பனுங்க நானு, எனக்கு மனசு இருக்குல்ல. என்னங்க, இவங்க எப்பவுமே இப்படித்தான். எங்களுக்கு பழகி போயிருச்சு. நீங்க புதுசு இல்லையா, ஒரு மாதிரியா தான் இருக்கும். இதோ பாருங்க, உங்க பொண்ணை கட்டிக்க போறவன் இவன், இவனை பெத்தவன்னா சத்தியமா ஒரு குண்டுமணி தங்கம் கூட எங்களுக்கு வேண்டாம். அப்படி ஒருவேளை உங்க பொண்ணுக்கு நீங்க எது போட்டாலும் அது உங்க இஷ்டம். ஆமாங்க, பேசுறவங்க பேசிட்டு போயிடுவாங்க. வாழ போறது நான் தானே. இதை நான் தான் தீர்மானம் பண்ணும் இல்லையா? நீங்களா பார்த்து ஒரு நல்ல முடிவை மட்டும் சொல்லிட்டு போங்க. நடுவுல பேசுறவங்க யாரும் கடைசி வரைக்கும் கூட வரப்போறது கிடையாது. அப்பா, ஆமா, அவர் சொல்றதும் சரிதான். நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. கதிரேசன், இப்ப எனக்கு ஒண்ணுமே பிடிபடல, குழப்பத்துல இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை மாணிக்கத்தோட கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இப்போ இங்க இருக்கிற சூழ்நிலையில என்னால ஒரு முடிவு எடுக்க முடியாது. எடுத்தாலும் சரியா இருக்காது. உங்களுக்கு எது புரியுதுன்னு நினைக்கிறேன். பாசரம், நாங்க கிளம்புறோம். அடடே, வாமா தங்கச்சி, நல்லா இருக்கியா? ஆமா, இவர் யார்? அப்பாவா? வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இது கோபியோட தங்கச்சி கவிதா, என் ஒய்ஃபு. ஆமா, நம்ம தங்கச்சி விஜய் நம்ம வீட்டுக்கு எப்போ விளக்கேற்றி அனுப்பி போறீங்க? இந்த வீடு மாதிரியே இல்லை. இந்த வீட்டுக்கு யாருமே சரியில்லை. என்ன தங்கச்சி, நான் சொல்றது கரெக்டு தானே? இதை பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கணும்னா அது ஆண்டவன் தான் கண் திறக்கணும். சாமி என்னைக்குமே நல்லது தாங்க செய்யும். விஜய் தான் இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்னு இவருக்கு ரொம்ப ஆசை. இருக்காதா பின்ன? சரோட தங்கச்சி சும்மாவா? விஜய் தங்கமான பொண்ணாச்சே. சரி, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் கிளம்புறேன். வாமா. வரேங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹலோ ஹலோ, நான் பழனி பேசுறேன். சொல்லுப்பா. லாரி பெங்களூர் கிளம்பிச்சு. எப்படா கிளம்பிச்சு? 1 hour ஆச்சு. டேய், என்னடா உளற? கிளம்பி இவ்வளவு நேரம் கழிச்சு ஃபோன் பண்ற? இவ்வளவு நேரம் என்னடா பண்ண? போனை கொடு, போனை குடுறா. ஹலோ டேய். ஐயா, நான் தானே சிவசாமி பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க போட்ட பிளான் எல்லாம் தலைகிட தான் போயிருக்கு. அதனாலதான் நானே இதுல நேர தலையிட தான் முடிவு பண்ணிருக்கேன். சரி, விவரமா சொல்லு. ட்ரிப்பு எங்க, எத்தனை மணிக்கு கிளம்பிச்சு? ஐயா, கிளம்பி 1 hour ஆச்சு. பெங்களூர் போயிருக்கு. இன்னும் சிட்டி லிமிட் தாண்டி இருக்காது. சரி, இப்ப எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னும் 1 வாரத்துக்கு நீ இந்த பக்கம் வரவோ இல்ல ரமேஷை பார்த்து பேசவோ கூடாது. அதோட அந்த மாணிக்கத்துக்கு உன் பேர்ல சந்தேகமே வரக்கூடாது. இந்த தடவை நான் அவனுக்கு கொடுக்க போற அடியில அவன் நிமிரவே மாட்டான். புரியுதா? சரிங்க ஐயா. ஒன்னுட்டியடா அண்ணே. அண்ணே ப்ளீஸ், சொன்னா கேளுங்க ப்ளீஸ். முடக்கிட்டோண்ணே, வேண்டாம். பழகின பழக்கத்துக்கு துரோகி செஞ்ச வேலையை பார்த்தேடா. எனக்கு என்கிட்ட பணம் கொடுத்தல, அன்னைக்கே பார்த்தேன்டா. சிவசாமி எப்பவும் பணத்துல குறிச்சு வைக்கிற மார்க் அதுல இருந்துதுடா. அதை பார்த்த உடனே எனக்கு உன் மேல சந்தேகம்டா. விட்டேன், இன்னைக்கு கை கழுவ மாட்டிட்டான். அண்ணே அண்ணே ப்ளீஸ், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். ஏன் பாடின
அண்ணனை விடுங்க. நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். உங்களையும் நான் அண்ணனை தானே கூப்பிட்டேன். ஏன் இந்த கடையில உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகுனேன். சிரிச்சுக்கிட்டே கழுத்திருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க செஞ்சு காமிச்சிட்டீங்களே. நீங்க செஞ்ச காரியத்தோட விளைவு என்ன தெரியுமா? நாளைக்கு இந்த கடையில உங்க இடத்துல வேலைக்கு வரவன் எவ்வளவு உத்தமனா இருந்தாலும் எங்க 2 பேருக்கு அவன் மேல சந்தேகப்படத்தான் தோணும். அது எவ்வளவு பெரிய பாவம். சத்தியமா சந்தேகப்படுறது என்னோட குணம் கிடையாது. நீங்க செஞ்ச துரோகத்தால என்னோட அடிப்படை குணத்தையே மாத்திருக்கீங்க. இது பாருங்க, எனக்கு அதிகம் பேச தெரியாது. உடஞ்சு போயிடுவேன். போங்க இங்க இருந்து. ஏய், சும்மா விடக்கூடாதுடா இவனை. அண்ணே ப்ளீஸ் நே, தேவையில்லை. நம்ம வைத்தறிச்சலோட ஒரு பெரிய தண்டனை இவர் கிடைக்க முடியாது. போங்க பண்ணின, போங்க பண்ணின. ஏய், அவனை விட்டுற கூடாதுடா. 4 சாத்தி அனுப்பிச்சிருக்கணும். இல்ல போலீஸ்லயாவது பிடிச்சு கொடுத்துருக்கணும். ராஸ்கல். பிடிச்சு கொடுத்து என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? சிவசாமிக்கு உளவு சொன்னா எதையாவது கடையில் திருடி இருந்தா கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி எதுவும் செய்யலையே. துரோகம் பண்ணிட்டானடா. சரி, துரோகம் பண்ணிட்டா அதுக்காக துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி இந்த ஆளை ஜெயிலில் வைக்க முடியுமா? இல்ல போலீஸ் தான் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ஏத்துக்குவாங்களா? போயிட்டு போற விடுங்கண்ணே. எனக்கு ரொம்ப நாளா இவன் மேல சந்தேகம். அதனால தான் அவன் இருக்கும்போது நம்ம லாரி ஃபர்ஸ்ட் ட்ரிப் பெங்களூர்னு சொன்னேன். அதான் அவனும் சொன்னான் ஃபோன்ல. இப்ப ட்ரிப்பை மாத்திட்டேன், பெங்களூர் போல. சரி, எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்ச நாளாவே இந்த ஆள் மேல சந்தேகம்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்காக வேலையில் வச்சிருந்தீங்க? வேலையை விட்டு நீக்கிருக்க வேண்டியதானே? அப்படி இல்லடா, அன்னைக்கு தடவை இவன் மேல சந்தேகப்படும் போது ரொம்ப யோகிய மாதிரி ஃபீல் பண்ணான். சரி, அவசரப்பட்டு யார் மேலும் சந்தேகப்பட வேண்டாமேன்னு விட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான்னு தெரியும். இன்னைக்கு மாட்டினான், கையும் கழுவுமா. சே, யாரையும் நம்பி வாழ முடியாது போல இருக்க. யாரையும் நம்பாமலும் வாழ முடியாதுண்ணே. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மறந்துடுங்க. நம்ம வேலையை பார்ப்போம் வாங்க. அப்பா, காப்பி. என்னப்பா, வந்ததுல இருந்து நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. கோபி வீட்டுக்கு போயிட்டு வந்ததை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியலம்மா. ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இல்லை எனக்கு. ஏதோ நாடகம் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு. அது எப்படிமா அந்த வீட்டுல சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேரும் உணர்ச்சி வசப்பட்டு காய்ச்சி மூஞ்சும் கத்திக்கிட்டே இருக்காங்க. சரோ, என் தொழில நான் தினம் 10 பேரை 10 விதமா பாக்குறேன். அது எப்படி இந்த வீட்டுல எல்லாம் ஒரே மாதிரி? கொஞ்சம் யோசிக்கணும் அதை பத்தி. அப்பா, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ரொம்ப யோசிச்சா எனக்கு ஒரே ஒரு முடிவு தான் தோணுது. இந்த சம்பந்தம் நமக்கு சரிப்படாது. என்னப்பா சொல்றீங்க? பின்ன என்னம்மா, உங்க வீட்லயாவது உன் மாமியார் மட்டும்தான் வில்லங்கமான ஆள். கோபி வீட்டுல அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்குதே. அவங்க அக்கா புருஷனை பார்த்தா அப்படியே உன் மாமியாரோட ஆம்பளை சுரூபமா இருக்கிறான். அவங்க அண்ணன் அண்ணி சண்டை ஊசி போறதுக்குன்னே இருக்காங்க போல இருக்கு. அப்பா, விவகாரமான ஆளுங்களை மட்டும் ஏன்பா பாக்குறீங்க? கோபியோட தங்கச்சி, அவங்க புருஷன் சிவராமன், கோபியோட அப்பா கோபி, இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கப்பா. அம்மா, அவங்க கெட்டவங்கன்னு நான் சொல்லல. ஆனா அங்க இருந்த கொஞ்ச நேரத்துல நம்ம காதுல விழுந்தெல்லாம் நல்லாவே இல்லையே. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுமா. அப்பா, ஒரு குடும்பம்னா இந்த மாதிரி பேச்செல்லாம் இருக்கத்தான் செய்யும். பெரிய குடும்பம், நிறைய ஆளுங்க, எல்லாரும் ஒரே மாதிரியா பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அப்பா, நாம முக்கியமா பார்க்க வேண்டியது கோபிய. தங்கமான மனுஷன். அவங்க அப்பாவும் அப்படிதான். மத்தவங்கள பத்தி நாம எதுக்கு கவலைப்படணும்? எதுக்கு கவலைப்படணுமா? என்ன சொல்ற இப்படி கேக்குற? நாளைக்கு நம்ம விஜி அந்த வீட்டுல போய் வாழணுமா? நம்ம வீட்டு குழந்தை கஷ்டப்படாம இருக்கவனா? அப்பா, என் வீட்ல இல்லாத பிரச்சனையா? நான் வாழலையா? எல்லாம் சரியா போயிடும்பா. மா, உன் விஷயம் வேற. நீ பொறுமைசாலி. விஜி முன்கோபிமா. அங்க நிலைமை தட்டுக்கிட்டு போய் இது சரிப்படாதுன்னு தூக்கி போட்டு கிராமத்துக்கு வந்துட்டா நான் என்னமா பண்ணுவேன்? அப்பா, அதுக்கு அவசியமே இருக்காது. கோபி கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட அப்பாவை மட்டும் கூட கூட்டிக்கிட்டு தனி கொடுத்து நடத்தலான்னு இருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுப்பா. அப்பா, விஜிக்கு ஏத்த மாப்பிள்ள இந்த கோபி தான்.
விஜி மேல ரொம்ப அன்பா இருக்காரு. நம்ம கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் அனுசரிச்சு போவாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய நாம இழக்கவே கூடாதுப்பா. விஜயோட முன்கோவத்தை அனுசரிச்சு நடக்கிற பக்குவம் அவர்கிட்ட நிறையவே இருக்கு. கோபியோட விஜி தனி கொடுத்தனம் போறான்னா பாதி பிரச்சனை தீர்ந்தாவே வச்சுக்கலாம். ஆனாலாம் வேண்டாம்ப்பா. இத பாருங்க, தயவு பண்ணி நீங்க குழம்பாதீங்க. கோபி தான் விஜிக்கு ஏத்த மாப்பிள்ளை. சரிம்மா, எப்ப நீ இவ்வளவு தூரம் சொல்றியோ அது சரியாத்தான் இருக்கும். நான் சம்மதிக்கிறேன். வணக்கங்க. அடடே ரவி, வாங்க. என்ன இந்த பக்கம்? பக்கத்துல தவணை பணம் கலெக்ஷன் பண்றதுக்காக வந்தேன். அப்படியே உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு போலான்னு தான். அப்பா, இவர் பேர் ரவி. தவணை முறையில பொருள்லாம் விக்கிறாரு. நமக்கு ரொம்ப வேண்டியவரு. ரவி, இவர் எங்க அப்பா. வணக்கம் சார். வணக்கம். உங்களை பத்தி மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க. சந்தோஷம். அம்மா, உங்க வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதா? போயிட்டு இருக்கு சார். என்ன கையில பேப்பர்? இதுல என்ன பத்தி ஒரு மேட்டர் வந்திருக்கு. ஓ அப்படியா? என்ன மேட்டர்? என்னோட படிப்பை பத்தி, என்னோட தகுதியை பத்தி, என்னோட கலரை பத்தி, என்னோட உயரத்தை பத்தி எல்லாமே இதுல வந்திருக்கு. அப்படியா? குடுங்க பாப்போம். ஏதாவது சாதிச்சிட்டீங்களா? பொண்ணு பாக்குற தேடல் தான். மணமகள் தேவை பக்கத்துல விளம்பரம் வந்திருக்கு. இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களா? ஏதோ இதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாங்க. என் பேரு பேப்பர்ல வரதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல, அதான் இதை ஃபைல் பண்ணி வைக்கலாம்னு எடுத்துட்டு போறேன். இந்த மாதிரி விளம்பரம் கொடுத்து பொண்ணு பாக்குற வேலை எல்லாம் இனிமே உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. உங்களை அறிமுகம் கிடைச்சதுல இருந்து இதே நம்பிக்கை தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணுமே ஆகல. சரி கொடுங்க, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். வரேன் சார். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி அனுப்புங்க, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பா வரேங்க. நல்ல பையனா இருப்பான் போல இருக்கு. அப்பா, நம்ம ஊர்ல இல்லன்னா நம்ம சொந்த பந்தத்துல யாராவது பொண்ணு இருந்தா பாருங்க. ரொம்ப நல்லவரு. ஆனா பொண்ணுதான் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம சொந்தத்திலே பார்க்கலாங்கிற. சரி பாப்போம். லாரி நம்பர் TN09A 3661 இன்னும் சிட்டி லிமிட்டை தாண்டல. அதுக்கெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. பெங்களூர் ரூட் நீங்க சொன்ன உடனே கிருஷ்ணகிரிக்கு போனை போட்டு பாட்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மேட்ரை கச்சிதமா முடிச்சிடறேன். சரக்கோட லாரியை கொளுத்தணும். கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அமௌண்ட் கொஞ்சம் மேல போட்டு கொடுங்களேன். நீ முதல்ல வேலையை முடி, அப்புறம் நீ நினைச்சதுக்கு மேலேயே அமௌண்ட்டை நான் போட்டு முடிச்சிடறோம். வரங்கய்யா. வரேன் சார். பரவாயில்லடா ரமேஷ், உங்க அப்பாவுக்கே ரோஷம் வந்துருச்சு. சேத்த சும்மாரி, எனக்கு மட்டும் அவன் மேல ஆத்திரம் இல்லையா என்ன? என்ன அதுக்கு மேல அவன் குடும்பத்து மேலேயும் நம்ம கிட்ட கொஞ்ச நாள் வேலை செஞ்சான்ல, அந்த ஒரு சின்ன இறக்கம் தான். அதுவும் அவன் தங்கச்சியால இவன் போலீஸ் ஸ்டேஷன் போனா பாரு, அது வரைக்கும் தான். அப்பா, இனிமே உங்க முடிவை நீங்க எப்பவுமே மாத்திக்காதீங்க. நம்மள பத்தி இவ்ளோ தெரிஞ்சிருந்தோம், நிர்மலாவும் அவங்க அம்மாவும் நம்மள எவ்வளவு அவமானப்படுத்தி பேசிட்டாங்க. இனிமே அந்த குடும்பமே நமக்கு எதிரிதான். அதுவும் பேங்க்ல அவன் எனக்கு சவால் விட்டான் பாரு, அது எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆயிப்போச்சு. பரம்பரையா இவ்வளவு நாளா மார்க்கெட்ல வியாபாரம் செய்யறவங்க கூட என்னை எதிர்த்து பேசினது கிடையாது. என் முகத்துக்கு எதிரில் அவன் விரல் நீட்டி பேசின போதே முடிவு பண்ணிட்டேன், அவனை ஒரு வழி பண்ணி. அப்பா, அவன் லாரியை எரிச்சா மட்டும் போதாது, எப்படி அவன் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவான்? அவனை மார்க்கெட்டை விட்டு காலி பண்ணணும். டே, கொஞ்சம் பொறுமையாடுறா, முதல்ல இது நடக்கட்டும். அவன் முதல் ட்ரிப்பே விளங்காம போச்சுன்னா அதையே சென்டிமெண்டா வச்சு அவனை டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருந்தே விரட்டிடுவான். மார்க்கெட் விஷயத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. ஏண்டா, உன்னை ஒரு வாரத்துக்கு இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, போனை கீழே வச்ச கையோட பணத்தை வாங்க வந்துட்டியா? டேய், அப்பா சொன்னார்ல, ஏன்டா வந்த? பணம் தர மாட்டானா? பணம் கேட்க வரலங்க. மாணிக்கத்துக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. நான் உங்ககிட்ட போன்ல பேசுந்த மாணிக்கம் கேட்டா. வாயில ஏதாவது வருது. டேய், எங்க இருந்து போன் பண்ண? மாணிக்கம் கடையில இருந்து தான். டேய், அறிவு கட்ட முண்டோம், வெளியங்க பண்ணி தொலைக்க வேண்டியதானே? இல்ல, மாணிக்கம் செல்வமும் வெளியில போயிருந்தாங்க, அதான் கடையில இருந்து பண்ணேன். டேய், உங்க ரெண்டு பேரையும் விட அவன் மிகப்பெரிய ஃப்ராட்ரா. உங்க ரெண்டு பேரையும் நம்பி உங்க கூட இறங்கின பாரு, என்ன சொல்லணும்? சரி, லாரி கிளம்பி போயிடுச்சுல்ல, மற்ற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். இல்ல, ட்ரிப்பு பெங்களூருக்கே போலையா. அவன் வேணும்னே திட்டம் போட்டு என்கிட்ட மாத்தி சொல்லியிருந்தான். போச்சு 30,000 போச்சு. டேய் ரமேஷ், இந்த மாதிரி சோதா பயல நம்பின நமக்கு மேல நஷ்டம் தான்டா.
இன்னும் ஏன்டா நிக்கிறேன் போடா. மாணிக்கமா வேலையை விட்டு அனுப்பிட்டான். உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன். டேய் வாய மூடுறா. உன்னை வேலைக்கு வச்சதே அங்க என்ன நடக்குன்னு சொல்லத்தான். அதே இல்லைன்னாச்சு அப்புறம் எதுக்கு நீ? அதுவே நீ ஏதாவது உருப்படியா செஞ்சிருந்தா நீ கேட்கறது நியாயம். உன்னால எங்களுக்கு செலவான தாண்டா மிச்சம். போடா. ஐயா ஐயா போடான்னு சொல்றேன்ல. போடா போடா. நாய். ச்சே, பழனி அண்ணனா என்னங்க இது? யாரை நம்புறதுனே புரிய மாட்டேங்குது. கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினைச்சேன். உங்ககிட்ட எப்படி எல்லாம் பழகினாரு? அவர் போய் இப்படி எல்லாம் செஞ்சாரா? பழனி உங்ககிட்ட கூலிக்கு வேலை செய்யறாள நான் நினைச்சதே இல்லை. உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி இருந்தா அவனா எப்படி? மாமா அவன் காசு மேல பைத்தியமா இருந்திருக்கான். அந்த சிவசாமியா ரமேஷும் கொடுக்கற காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு உளவாளி மாதிரில இருந்திருக்கான். மாப்பிள்ள இதெல்லாம் பார்க்கும்போது வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருந்திருக்கணும். யாரையும் எதுக்காகவும் சட்டம் நம்பிடக்கூடாது. நானே பொதுவா எல்லாரையும் சந்தேகப்படுற ஆளு என்கிட்டயே எப்படி பண்ணிட்டான். நன்றி கேட்டப்ப. வியாபாரத்துல விசுவாசமா வேலை செய்யறதுக்கு நன்றி இல்லாமல் கிடைக்க ரொம்ப கஷ்டம் மாப்பிள்ள. இப்ப சுந்தரத்துக்கு நீங்க கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைப்பாங்களா? ஆமா சுந்தரம் போன் பண்ணாரா? சமீபத்துல பண்ணல மாமா. இந்த லாரி பூஜை கூப்பிட நீங்க போன் பண்ணிருப்பீங்களா மாப்பிள்ள?